முதலில் ஒருத்தன், அடுத்து வேறொருத்தன், தகாத உறவால் சீரழிந்த வாழ்க்கை, அரசு மருத்துவமனையில் ஆசிரியை கொலை, கைதான கணவரின் பரபரப்பு வாக்குமூலம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள பட்டவர்த்தி பகுதியில் விஸ்ருத் என்கிற 30 வயதான நபர் வசித்து வந்திருக்காரு. இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சுருதி என்கிற 27 வயது பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கார் டிரைவராக வேலை பார்க்கும் விஸ்ருத் சென்னையில் பணிபுரியும் போது ஸ்ருதியை காதலித்து திருமணம் செய்திருக்காரு. இதில் ஸ்ருதி திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில உள்ள ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் நிலையில கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப பிரச்சனை ஏற்பட்டதுல நேற்று முன்தினம் காலை குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மனைவியை விஸ்ருத் கத்தியால் குத்தி கொலை செய்திருக்காங்க. கொலை செய்துவிட்டு அவர் தப்பி ஓடிய நிலையில போலீசார் தற்போது அவரை கைது செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில பல அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியிருக்கு. இது பற்றி அவர் கூறும்போது, நான் ஸ்ருதியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில 2 மகன்கள் இருக்காங்க. இதில் ஸ்ருதி வேறொரு நபருடன் பழகி வந்த நிலையில அந்த விவகாரம் எனக்கு தெரிய வந்ததால் நான் அவரை கண்டிச்சேன். பிறகு சொந்த ஊருக்கும் அவரை அழைத்து வந்தேன். பின்னர் அங்கு மீண்டும் வேறொரு நபருடன் ஸ்ருதி பழகி வந்தாரு. இது தொடர்பாக எனக்கும் என் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில ஆத்திரத்தில் நான் அவரை கொலை செய்தேன் எனவும் கூறியிருக்காரு. மேலும் தாய் இறந்த நிலையில தந்தை கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 குழந்தைகளும் தாய் தந்தையை இழந்த நிலையில் இருப்பது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.